ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு திஸ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம கார்ப்பரேட் அக்கௌண்டிங்கில் இன்சூரன்ஸ் கம்பெனி அக்கௌண்ட்ஸில் ரெவன்யூ அக்கௌண்ட்டும் பேலன்ஸ் ஷீட்டும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சம் கார்ப்பரேட் அக்கௌண்டிங் ரெட்டி அண்ட் மூர்த்தி புக்கில் இருக்கிற அதர் எக்ஸசைஸ் சம்மில் 13th சம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம ரெவன்யூ அக்கௌண்ட் மட்டும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம ரெவன்யூ அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் ரெண்டுமே எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ சம் நம்பர் 13, ஃப்ரம் த ஃபாலோயிங் ஃபிகர்ஸ் ரிலேட்டிங் டு த காஸ்மோபாலிட்டன் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி prepare its revenue account and balance sheet for the year ended 31/3/2016. Shareholders capital, claims under policies paid and outstanding, less received on reassurance, life assurance fund 1/4/2015, investment reserve fund, expenses of management, investment, freehold and leasehold property, unpaid dividend, outstanding premium, claims admitted but not paid, outstanding interest, surrenders, annuities, premium less reassurance, consideration for annuities granted, bonus in reduction of premium, gain on redemption of debenture, interest dividend and rent received, interest accrued, income tax, transfer fee, agent balance, furniture and fittings, loans on company policies, cash in hand and at bank, stamp on hand, checks paid into bank and in course of collection, check issued but not presented for payment, sundry creditors, premium received in அட்வான்ஸ். ஸோ இப்போ இந்த சம்மை வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் வந்து நம்மளுக்கு மொத்தமாக டோட்டலாக நம்மளுக்கு 15 ஷெடியூல்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஷெடியூல் 1 இருந்து 4 வரைக்கும் இருக்கிறது ரெவன்யூ அக்கௌண்ட்டில் வர ஷெடியூல்ஸு. அடுத்தது உங்களுக்கு பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா ரிமைனிங் ஷெடியூல்ஸை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ என்னென்ன ஷெடியூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷேர் கேபிட்டல் ஷெடியூல் 5, ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் ஷெடியூல் 6, பாரோயிங் ஷெடியூல் 7, இன்வெஸ்ட்மெண்ட் ஷெடியூல் 8, லோன்ஸ் ஷெடியூல் 9, ஃபிக்ஸ்டு அசெட் ஷெடியூல் 10, கேஷ் அண்ட் பேங்க் பேலன்ஸ் ஷெடியூல் 11, அட்வான்சஸ் அண்ட் அதர் அசெட் ஷெடியூல் 12, கரண்ட் லைபிலிட்டி ஷெடியூல் 13, ப்ரொவிஷன் ஷெடியூல் 14, மிஸ்லேனியஸ் எக்ஸ்பென்சஸ் ஷெடியூல் 15. இப்போ இதில் வந்து ஷேர் கேபிட்டல், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ், பாரோயிங்ஸ் வந்து சோர்சஸ் ஆஃப் ஃபண்ட் அப்படின்னா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு என்னென்ன சோர்சஸ், என்னென்ன வழிகளில் பணம் கிடைக்குதோ அதுதான் சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட். அது நம்ம கடன் வாங்குறோமா என்னங்கிறது இல்லை, பட் என்னென்ன வழிகளில் எனக்கு பணம் கிடைக்குதோ அதெல்லாம் சோர்ஸ் ஆஃப் ஃபண்டு. அப்ளிகேஷன் ஆஃப் ஃபண்ட்னா ஃபண்டை நான் என்னென்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறேன், என்னென்ன பர்பஸ்க்கு வெளியே போகுதோ அது அப்ளிகேஷன் ஆஃப் ஃபண்டுன்னு சொல்லுவோம். இங்கே வந்து இன்வெஸ்ட்மெண்ட், லோன்ஸு, ஃபிக்ஸ்டு அசெட்ஸ் மட்டும். அடுத்தது கரண்ட் அசெட்டில் கேஷ் அண்ட் பேங்க் பேலன்ஸும் அட்வான்ஸஸ் அண்ட் அதர் அசெட்ஸும் வரும். இதை ஆட் பண்ணால் சப் டோட்டல் ஏ. இதிலிருந்து கரண்ட் லைபிலிட்டிஸ் ப்ரொவிஷன்ஸை லெஸ் பண்ணோம்னா வர்றது நெட் கரண்ட் அசெட்டு. இப்போ இந்த நெட் கரண்ட் அசெட்டோட இந்த அப்ளிகேஷன் ஆஃப் ஃபண்ட் இந்த 3 ஷெடியூலும் மிஸ்லேனியஸ் எக்ஸ்பென்சஸை ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு டோட்டல் பி எவ்வளோங்கிறது கிடைக்கும். ஸோ இந்த டோட்டல் பியும் இங்கே இருக்கிற இந்த டோட்டல் ஏவையும் நம்ம பேலன்ஸ் ஷீட் நம்மளுக்கு வந்து இந்த டோட்டல் ஏவும் கடைசியாக கண்டுபிடிச்ச டோட்டல் பியும் கரெக்டாக வந்திருந்தால் தான் உங்களோட பேலன்ஸ் ஷீட் உங்களுக்கு டேலி ஆகிருக்குன்னு அர்த்தம். நம்ம பேங்க் அக்கௌண்ட்ஸ் போடுறப்ப இந்த மாதிரி பிரிக்க மாட்டோம். ஜஸ்ட்டு ஈக்விட்டிஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் தென் அசட்ஸ்ன்னு போட்டால் அப்படியே ஷெடியூல்ஸை போட்டு ஆட் பண்ணுவோம். பட் இங்கே சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட், அப்ளிகேஷன் ஆஃப் ஃபண்ட், கரண்ட் அசெட் தனியாக, கரண்ட் லைபிலிட்டி ப்ரொவிஷன்ஸ் தனியாக போட்டு நெட் கரண்ட் அசெட் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் தான் நம்ம பேலன்ஸ் ஷீட் வந்து டேலி பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த சம்ஸ் வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம ஆசெட்ஸ் எப்பவும் போல் ஷெடியூல் 1 இருந்தே பார்க்கலாம். ஷெடியூல் 1க்கு பார்த்திங்கன்னா இங்கே ப்ரீமியம் லெஸ் ரீஅஷூரன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஷெடியூல் 1. அடுத்தது ஷெடியூல் 2க்கு பார்த்திங்கன்னா கமிஷன், பட் கமிஷன் இந்த சம்மில் எதுவுமே கொடுக்கல. ஷெடியூல் 2 வந்து நம்மளுக்கு இல்லை. அடுத்து ஷெடியூல் 4 வந்து ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ்ஸு. ஸோ இதுக்கு எக்ஸ்பென்சஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இன்கம் டேக்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு ஷெடியூல் 4 பெனிஃபிட்ஸ் பெய்டுக்கு பார்த்திங்கன்னா கிளைம்ஸ் அண்டர் பாலிசிஸ் பெய்ட் அண்ட் அவுட்ஸ்டாண்டிங் லெஸ் ரிசீவ்டு ஆன் ரீஅஷூரன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் ஷெடியூல் 4 பெனிஃபிட்ஸ் பெய்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா வேறு என்ன ஐட்டம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இங்கே போனஸ் இன் ரிடக்ஷன் ஆஃப் ப்ரீமியமும் ஷெடியூல் 4 வரும். தென் லாஸ்ட்டாக இங்கே வந்து சரண்டர்ஸும் ஆன்யூட்டிஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து நம்மளுக்கு ஷெடியூல் 4 தான் வரும். இப்போ இது வந்து ரெவன்யூ அக்கௌண்ட்டோட ஷெடியூலு. நீங்கள் வந்து இந்த 4 ஷெடியூல்ஸையும் வச்சு ஃபஸ்ட்டு ரெவன்யூ அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் ஷீட் ஷெடியூல்ஸ் போடுறனாலும் போடலாம். இல்லை ஒட்டுக்கா 15 ஷெடியூலும் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரெவன்யூ அக்கௌண்ட்டும் பேலன்ஸ் ஷீட் போடுறனாலும் போடலாம். ஆனால் என்னென்னா நம்ம இங்கே வர்ற அந்த பேலன்ஸ் பீயிங் ஃபண்ட் ஃபார் ஃபியூச்சர் அப்ராப்ரேஷனை பேலன்ஸ் ஷீட்டில் ஷெடியூல் 6 ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ரெவன்யூ அக்கௌண்ட் ஷெடியூல்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் ஷீட் போடுங்க.
இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா ஷெட்யூல் 5 வந்து ஷேர் கேபிட்டல். ஸோ ஷேர் கேபிட்டலுக்கு இங்கே ஷேர் ஹோல்டர்ஸ் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க. இது ஷெட்யூல் 5. நெக்ஸ்ட்டு ஷெட்யூல் 6 ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்க்கு இந்த லைஃப் அஷூரன்ஸ் ஃபண்ட் இருக்குது ஷெட்யூல் 6. இன்வெஸ்ட்மெண்ட் ரிசர்வ் ஃபண்டும் ஷெட்யூல் 6ல் தான் வரும். இந்த மாதிரி ரிசர்வ் ஃபண்டுன்னு வந்தாலே அது வந்து நம்மளுக்கு ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸில் தான் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேறு என்ன ஐட்டம் அப்படின்னா இங்கே கெயின் ஆன் ரிடம்ஷன் ஆஃப் டிபெஞ்சர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் ஷெட்யூல் 6ல் தான் வரும். தென் நம்ம ரெவன்யூ அக்கௌண்ட்டில் போடுற பேலன்ஸ் பீயிங் ஃபண்ட் ஃபார் ஃபியூச்சர் அப்ராப்ரேஷனும் ஷெட்யூல் 6ல் தான் வரும். அடுத்து ஷெட்யூல் 7 பாரோயிங்ஸ்க்கு இங்கே எந்த ஐட்டமுமே இல்லை. ஸோ அதனால் அடுத்து ஷெட்யூல் 8. ஷெட்யூல் 8 பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த ஐட்டம் மட்டும் வரும். நெக்ஸ்ட்டு ஷெட்யூல் 9 வந்து உங்களுக்கு லோன்ஸு. ஸோ லோன்ஸ்க்கான ஐட்டம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கீழே லோன்ஸ் ஆன் கம்பெனி பாலிசிஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து ஷெட்யூல் 9 லோன்ஸில் வரும். அடுத்தது ஷெட்யூல் 10 வந்து ஃபிக்ஸ்டு அசட். ஸோ ஃபிக்ஸ்டு அசட்டுக்கு பார்த்திங்கன்னா இங்கே ஃப்ரீ ஹோல்டு அண்ட் லீஸ் ஹோல்டு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அடுத்தது கீழே பார்த்திங்கன்னா இங்கே ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இதுக்கு டிப்ரிசியேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருந்தால் அந்த டிப்ரிசியேஷனை லெஸ் பண்ணணும். இந்த சம்மில் அட்ஜஸ்ட்மெண்ட் எதுவுமே இல்லை. அடுத்து ஷெட்யூல் 11 கேஷ் அண்ட் பேங்க் பேலன்ஸு. ஸோ கேஷ் அண்ட் பேங்க் பேலன்ஸில் வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு இங்கே கேஷ் இன் ஹேண்ட் அண்ட் அட் பேங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஷெட்யூல் 11ல் வரும். அடுத்தது செக் பெய்டு இன் டு பேங்க் அண்ட் இன் கோர்ஸ் ஆஃப் கலெக்ஷன். இதுவும் ஷெட்யூல் 11ல் வரும். ஏன்னா செக் வந்து பே பண்ணியிருக்காங்க கலெக்ஷனுக்காக. அப்போ கலெக்ஷன் ஆச்சுன்னா அந்த அமௌண்ட் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் இது கரண்ட் அசெட்டு. அடுத்தது அட்வான்சஸ் அண்ட் அதர் அசெட்ஸில் வந்து என்னென்ன ஐட்டம் வரும் அப்படின்னா ஃபஸ்ட்லேருந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து ஃபஸ்ட்டு இந்த அவுட்ஸ்டாண்டிங் ப்ரீமியம் கொடுத்துருக்காங்க நெட்டுன்னு. ஸோ இந்த அவுட்ஸ்டாண்டிங் ப்ரீமியம் ஷெட்யூல் 12ல் வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இதுவும் ஷெட்யூல் 12ல் தான் வரும் அட்வான்சஸ் அண்ட் அதர் அசெட்ஸில். தென் கீழே பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் அக்ரூட் இருக்குது. இதுவும் ஷெட்யூல் 12ல் வரும். தென் ஏஜென்ட் பேலன்ஸு இது ஷெட்யூல் 12ல் வரும். இந்த ஏஜென்ட் பேலன்ஸ் கிரெடிட்னு கொடுத்துருந்தாங்கன்னா உங்களுக்கு கரண்ட் லைபிலிட்டி 13ல் வரும். இங்கே எதுவும் கொடுக்கல, அதனால் இதை நம்ம வந்து அசட்டாகவே கன்சிடர் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஸ்டாம்ப் இன் ஹேண்டும் ஷெட்யூல் 12ல் தான் வரும். இங்கே கொடுத்துருக்கிற இந்த இன்ட்ரெஸ்ட் டிவிடெண்ட் ரெண்ட்டுங்கிறது நம்மளுக்கு இன்கம் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்துடும் ரெவன்யூ அக்கௌண்ட்டில். இதெல்லாம் வந்து ஷெட்யூல் 12ல் வரும். அடுத்தது ஷெட்யூல் 13ல் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து பார்த்தா ஷெட்யூல் 13ல் இந்த அன்பெய்ட் டிவிடெண்ட் வரும். அன்பெய்ட் டிவிடெண்ட்னா டிவிடெண்ட் வந்து இன்னும் பே பண்ணாமல் இருக்காங்க. அப்போ திரும்ப பாலிசி ஷேர் ஹோல்டர் கேட்குறப்ப அந்த டிவிடெண்ட்டை வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி பே பண்ணணும். அதனால் இது லயபிலிட்டி. அடுத்தது கிளைம்ஸ் அட்மிட்டட் பட் நாட் பெய்ட். கிளைம்ஸ் அட்மிட்டட்னா கிளைம் அட்மிட் பண்ணிட்டாங்க, பட் அதுக்கான அமௌண்ட் இன்னும் பே பண்ணல. ஸோ எவ்வளோ நாள் ஆனாலும் அந்த அமௌண்ட்டை பே பண்ணி தான் ஆகணும் இன்சூரன்ஸ் கம்பெனி. அதனால் இதுவும் கரண்ட் லைபிலிட்டி ஷெட்யூல் 13ல் வரும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இங்கே இந்த கன்சிடரேஷன் ஃபார் ஆன்யூட்டிஸ் கிராண்டட் அதர் இன்கமில் வந்துடும். அடுத்த ஐட்டம் கீழே வந்து செக்ஸ் இஷ்யூடு பட் நாட் ப்ரெசென்டட் ஃபார் பேமெண்ட்டு. ஸோ செக் இஷ்யூ பண்ணியாச்சு, பட் இன்னும் பேமெண்ட் வந்து ஆகாமல் இருக்குது. அப்போ இதுவும் வந்து ஷெட்யூல் 13 எப்போ வேணாலும் பேமெண்ட் ஆகலாம். அதனால் இது லைபிலிட்டியை நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அடுத்து சன்ட்ரி கிரெடிட்டாரும் கரண்ட் லைபிலிட்டி. ப்ரீமியம் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ். ப்ரீமியம் அட்வான்ஸாக ரிசீவ் பண்ணுறோம். ஸோ அதனால் இதுவும் நம்ம லைபிலிட்டியாகவே ட்ரீட் பண்ணுறோம். ஸோ கரண்ட் லைபிலிட்டி. ஏன்னா அட்வான்ஸாக இப்போ அடுத்த மாதத்தோட ப்ரீமியமே இந்த மாதமே ரிசீவ் பண்ணிடுறோம். அப்போ இந்த மாதத்துக்கு அது வந்து கரண்ட் லைபிலிட்டி. நெக்ஸ்ட்டு ப்ரொவிஷன்ஸ்க்கு நம்மளுக்கு எதுவுமே கொடுக்கல. அதே மாதிரி ஷெட்யூல் 15 மிஸ்லேனியஸ் எக்ஸ்பென்சஸ்க்கும் நம்மளுக்கு எந்த ஐட்டமே இல்லை. இப்போது நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஷெட்யூல்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஷெட்யூல் 1 ப்ரீமியம்க்கு வந்து ப்ரீமியம் லெஸ் ரீஅஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. எவ்வளோனா 75 லேக்கு. இது ஒரு ஐட்டம் மட்டும்தான் வரும். இது ஒன்று மட்டும்தான் வரும். ஷெட்யூல் 2 கமிஷன் நம்மளுக்கு எதுவுமே இல்லை, நில்லு. அடுத்து ஷெட்யூல் 3 ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ்க்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே எக்ஸ்பென்சஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. தென் இன்கம் டேக்ஸ் இருக்குது. ஸோ இங்கே எக்ஸ்பென்சஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் வந்து 15,427. இன்கம் டேக்ஸ் வந்து 2,80,149. இந்த இன்கம் டேக்ஸை நீங்கள் வந்து சர்ப்ளஸ்லேயும் லெஸ் பண்ணி காமிக்கலாம், இல்லை டைரெக்டாக இங்கே ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ்லேயும் போடலாம். இப்போ போட்டு ஆட் பண்ணிங்கன்னா ஷெட்யூல் 3யோட டோட்டல் 17,80,575. நெக்ஸ்ட்டு ஷெட்யூல் 4க்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஐட்டமே கிளைம்ஸ் அண்டர் பாலிசிஸ் பெய்டு எவ்வளோனா 45 லேக் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த ஐட்டம் வந்து நம்ம இங்கே போனஸ் இன் ரிடக்ஷன் ஆஃப் ப்ரீமியம் எவ்வளோனா 50,000
போனஸ் இன் ரிடக்ஷன் ஆஃப் ப்ரீமியம் 4,000. அடுத்தது வந்து இங்கே சரண்டர்ஸ் இருக்குது 3,58,950. ஆன்யூட்டிஸ் வந்து 30,000. அவ்வளோதான். இப்போ இதை ஆட் பண்ணோம்னா உங்களுக்கு ஷெட்யூல் 4ஓட டோட்டல் வந்து 48,92,950 வரும். இப்போ அடுத்தது நம்ம ரெவன்யூ அக்கௌண்ட் போடலாம். ரெவன்யூ அக்கௌண்ட்டுக்கு நம்ம ஷெட்யூல்ஸ்லாம் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டோட்டலை நம்ம அப்படியே அப்ளை பண்ண வேண்டியதான். ஃபஸ்ட்டு வந்து ப்ரீமியம் வந்து 75 லேக்கு. ரீஇன்சூரன்ஸ் அக்செப்ட், ரீஇன்சூரன்ஸ் சீடட் இல்லை. இன்கம் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட், டிவிடெண்ட் அண்ட் ரெண்ட்டுக்கு ரேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதர் இன்கம்க்கு கன்சிடரேஷன் ஃபார் ஆன்யூட்டிஸ் கிராண்டடும் ட்ரான்ஸ்ஃபர் ஃபீ இருக்குது. இப்போ இதை போட்டு ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோட்டல் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 1,07,57,267 வருது. நெக்ஸ்ட் வந்து கமிஷன் அண்ட் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். கமிஷன் நம்மளுக்கு எதுவுமே இல்லை, நில் பேலன்ஸு. ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் 17,80,575. பெனிஃபிட்ஸ் பெய்டு 48,92,950. இப்போது சர்ப்ளஸ் A மைனஸ் B மைனஸ் C போட்டிங்கன்னா சர்ப்ளஸ் எவ்வளோ வரும்னா 40,83,741. அப்ராப்ரேஷனில் ட்ரான்ஸ்ஃபர் டு ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட்டு எதுவும் இல்லை, அதர் ரிசர்வும் இல்லை. அப்போ பேலன்ஸ் பீயிங் ஃபண்ட் ஃபார் ஃபியூச்சர் அப்ராப்ரேஷன் சேம் 40,83,741 வரும். ஸோ பேலன்ஸ் ஷீட் ஷெட்யூல்ஸ்க்கு ஃபஸ்ட் ஐட்டம் பார்த்திங்கன்னா ஷேர் கேபிட்டல் 2 லேக்கு. அடுத்து இது ஒன்று மட்டும்தான். நெக்ஸ்ட்டு ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்க்கு பார்த்திங்கன்னா இங்கே கெயின் அண்ட் ரிடம்ஷன் ஆஃப் டிபெஞ்சர் 20,000 இருக்குது. அடுத்தது இன்வெஸ்ட்மெண்ட் ரிசர்வ் ஃபண்டு 50 லேக் இருக்குது. தென் லைஃப் அஷூரன்ஸ் ஃபண்ட் வந்து 4,80,00,000 இருக்குது. இதோட நம்ம வந்து ரெவன்யூ அக்கௌண்ட்டில் அப்ராப்ரேஷனில் பேலன்ஸ் பீயிங் ஃபண்ட் ஃபார் ஃபியூச்சர் அப்ராப்ரேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். அதாவது சர்ப்ளஸ்ஸு 40,83,741. ஸோ இது வந்து சர்ப்ளஸ் எடுத்துக்கூடாது, அந்த பேலன்ஸ் பீயிங் ஃபண்ட் ஃபார் ஃபியூச்சர் அப்ராப்ரேஷன் போட்டிருப்பீங்க, அந்த அமௌண்ட்டை தான் எடுத்துக்கணும். இப்போ ஆட் பண்ணிங்கன்னா டோட்டலாக லைஃப் அஷூரன்ஸ் ஃபண்ட் வந்து 5,20,83,741. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் ஷெட்யூல் 6ஓட டோட்டல் 5,71,03,741. தென் ஷெட்யூல் 7 பாரோயிங்ஸ் நெல். ஷெட்யூல் 8 இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் 5,10,00,000 இருக்குது. அடுத்தது ஷெட்யூல் 9 லோன்ஸ்க்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே லோன்ஸ் அண்ட் கம்பெனி பாலிசிஸ் கொடுத்துருக்காங்க. எவ்வளோனா இங்கே இருக்குது 49 லேக்கு. ஷெட்யூல் 10 அடுத்தது ஃபிக்ஸ்டு அசட்ஸ்க்கு வந்து இங்கே லீஸ் ஹோல்டு, ஃப்ரீ ஹோல்டு அண்ட் லீஸ் ஹோல்டு ப்ராப்பர்ட்டி இருக்குது 25 லேக்கு. தென் கீழே வந்து இங்கே ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க 90,500. ஆட் பண்ணால் ஷெட்யூல் 10 25,90,500. கேஷ் அண்ட் பேங்க் பேலன்ஸ்க்கு இங்கே கேஷ் இன் ஹேண்ட் 3,69,64,000. செக் பெய்டு இன்டு பேங்க் இன் கோர்ஸ் ஆஃப் கலெக்ஷன் 49,000. ஆட் பண்ணால் 4,13,000. தென் அட்வான்சஸ் அண்ட் அதர் அசட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே அவுட்ஸ்டாண்டிங் ப்ரீமியம் இருக்குது, அவுட்ஸ்டாண்டிங் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் அக்ரூட் கொடுத்துருக்காங்க, ஏஜென்ட் பேலன்ஸ் இருக்குது, ஸ்டாம்ப் ஆன் ஹேண்ட் இருக்குது. இதெல்லாம் என்னென்னா அட்வான்சஸ் அண்ட் அதர் அசட்ஸில். அவுட்ஸ்டாண்டிங் ப்ரீமியம்ங்கிறது ப்ரீமியம் நம்மளுக்கு இன்னும் வராமல் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் அதே மாதிரி அவுட்ஸ்டாண்டிங்காக இன்னும் ரிசீவ் ஆகாமல் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் அக்ரூட் ஆகிருக்கு. ஸோ இது எல்லாமே என்னென்னா நம்மளுக்கு அசட். இந்த ஐட்டம்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருந்ததுன்னா நீங்கள் ரெவன்யூ அக்கௌண்ட்லேயும் போடுவீங்க, இங்கேயும் போடுவீங்க. உங்களுக்கு இங்கே டைரெக்டாக ட்ரையல் பேலன்ஸில் கொடுத்தனால நீங்கள் பேலன்ஸ் ஷீட்ஸில் மட்டும் போட்டிங்கன்னா போதும். இப்போது ஷெட்யூல் 12ஓட டோட்டல் 16,63,426. நெக்ஸ்ட்டு கரண்ட் லைபிலிட்டிஸ்க்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே அன்பெய்டு டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்தது கிளைம்ஸ் அட்மிட்டட் பட் நாட் பெய்டு. ஸோ இது கிளைம்ஸ் அட்மிட்டட் பட் நாட் பெய்ட்னா கிளைம் அட்மிட் பண்ணிட்டாங்க, பட் அதுக்கான பேமெண்ட் இன்னும் மேக் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ எப்படி இருந்தாலும் மேக் பண்ணணும், அதனால் இது லைபிலிட்டி எடுத்துக்கிறோம். அடுத்தது நெக்ஸ்ட்டு செக்ஸ் இஷ்யூடு பட் நாட் ப்ரெசன்டட் ஃபார் பேமெண்ட்டு, சன்ட்ரி கிரெடிட்டர், பிஎம்எம் ரிசீவ்டு இன் அட்வான்ஸு. ஸோ இந்த ஐட்டம் எல்லாமே கரண்ட் லைபிலிட்டி. இப்போ ஆட் பண்ணிங்கன்னா 32,63,185 வரும். ப்ரொவிஷன்ஸ் நில்லு, மிஸ்லேனியஸ் எக்ஸ்பென்சஸும் நில்லு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பேலன்ஸ் ஷீட் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். பேலன்ஸ் ஷீட்டுக்கு ஃபஸ்ட்டு சோர்ஸஸ் ஆஃப் ஃபண்டில் ஷேர் கேபிட்டலோட டோட்டல் வந்து 2 லேக்கு. நெக்ஸ்ட்டு ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் 5,71,03,741. பாரோயிங்ஸ் நம்மளுக்கு எதுவுமே இல்லை. இப்போ ஆட் பண்ணிங்கன்னா டோட்டல் ஏ வந்து 5,73,03,741. நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன் ஆஃப் ஃபண்டுக்கு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டு 5,10,00,000, லோன்ஸ் வந்து 49 லேக்கு, ஃபிக்ஸ்டு அசட்ஸ் வந்து 25,90,500. ஆட் பண்ணால் 5,84,90,500. இப்போ இதில் என்ன பண்ணணும்னா அடுத்தது நம்ம கரண்ட் அசட்ஸோட ஷெட்யூல்ஸ் போடணும். கரண்ட் அசட்ஸோட ஷெட்யூல்ஸ் வந்து ஷெட்யூல் 11ம் 12ம்.
ஷெடியூல் 11 என்னென்னா கேஷ் அண்ட் பேங்க் பேலன்ஸு 4,13,000. அடுத்து ஷெடியூல் 12 அட்வான்சஸ் அண்ட் அதர் அசெட்ஸ் 16,63,426. ஆட் பண்ணால் சப் டோட்டலி 20,76,426. இப்போது அடுத்தது கரண்ட் லைபிலிட்டி ஷெடியூல் 13 32,63,185. ப்ரொவிஷன்ஸ் நம்மளுக்கு எதுவுமே இல்லை. இப்போ சப் டோட்டல் பி வந்து சேம் இதே அமௌண்ட் தான் வரும். இப்போ என்ன பண்ணோன்னா இந்த கரண்ட் அசெட்டையும் இந்த கரண்ட் லைபிலிட்டி அண்ட் ப்ரொவிஷன்ஸையும் லெஸ் பண்ணோம்னா வர்றது நெட் கரண்ட் அசெட்டு. ஸோ இப்போ கரண்ட் அசெட்ஸ் சப் டோட்டல் ஏ எவ்வளோ இருக்குன்னா 20,76,426. பட் சப் டோட்டல் பி அதாவது கரண்ட் அசெட்டும் ப்ரொவிஷனும் எவ்வளோ இருக்குன்னா 32,63,185. இப்போ லெஸ் பண்ணிங்கன்னா கரண்ட் அசெட்லேருந்து கரண்ட் லைபிலிட்டியாக நம்மளுக்கு -11,86,759 வருது. ஸோ மைனஸில் வந்தால் நீங்கள் போட்டது தப்புன்னு நினச்சிக்காதீங்க. கரண்ட் அசெட் கம்மியாகவும் கரண்ட் லைபிலிட்டி ப்ரொவிஷன் அதிகமாகவும் இருந்தாலும் நம்மளுக்கு மைனஸில் தான் வரும். அடுத்தது மிஸ்லேனியஸ் எக்ஸ்பென்சஸ் நம்மளுக்கு எதுவுமே இல்லை. இதோட இந்த அப்ளிகேஷன் ஆஃப் ஃபண்ட் டோட்டல் ஆஃப் 8, 9, 10 இந்த 3 ஷெடியூலோட டோட்டலையும் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். எவ்வளோனா 5,84,90,500. இப்போ இதை ஆட் பண்ணோம்னா 5,73,03,741 வரும். இதுதான் அசட் சைடோட டோட்டல். ஆக்சுவலாக இங்கே 5,84,90,500 இருக்குது டோட்டல், அதிகமாக இருக்குது. இப்போ இங்கே நம்மளுக்கு நெட் கரண்ட் அசட் வந்து மைனஸில் வந்திருக்கு. அப்போ மைனஸில் வந்தால் நம்ம இதிலேருந்து லெஸ் தான் பண்ணணும். ஏன்னா மைனஸு இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. அப்போது இந்த அமௌண்ட்டு தான் அதிகமாக இருக்குது. ஸோ லெஸ் பண்ணிங்கன்னா 5,73,03,741. இதே உங்களுக்கு இந்த ஆன்சர் ப்ளஸில் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணணும். இங்கே மைனஸில் வந்ததுன்னா நம்ம இதை லெஸ் பண்ணி காமிக்கிறோம். இப்போ உங்களுக்கு இந்த டோட்டல் ஏவும் டோட்டல் பியும் டேலி ஆயிடுச்சு. லைபிலிட்டிஸும் அசட்ஸும் வந்து டேலி ஆயிடுச்சு. ஸோ இந்த பேலன்ஸ் ஷீட்டில் மட்டும் நம்ம என்ன பண்ணுறோன்னா கரண்ட் அசட்லேருந்து கரண்ட் லைபிலிட்டிஸ் அண்ட் ப்ரொவிஷன்ஸை லெஸ் பண்ணி நெட் கரண்ட் அசட் அப்படின்னு நம்ம வச்சு போடுறோம். இதே நம்ம முன்னாடி பேங்க் அக்கௌண்ட்ஸில் போடுறப்போ இந்த மாதிரி போட்டிருக்க மாட்டோம். இதில் இந்த ஒரு விஷயம் மட்டும் நம்மளுக்கு புதுசாக இருக்குது. ஸோ இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம 13th சம் மட்டும் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்தோம். அடுத்த வீடியோவில் ரிமைனிங் சம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்டில் உங்களோட டவுட்ஸை ஷேர் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் ஆகி உங்களோட டவுட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.